ஞான நிறுத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஜெயிச்சினை நந்தி மகந்தன்னை ஞான குழந்தினை புந்தியில் வைத்து அடியேன் போற்றுகின்றேனே. வேயிறு தோழி வங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீண தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தென் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிவாம் என்னே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கும் மிகவே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமக. ஓம் நம சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நமோம் பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய நமோம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம், நன்றி. எல்லாம் இறைவன் திருவுள்ளம். இன்னைக்கு அதாவது வாஸ்துவில் ஒரு செயல்பாடாக இருக்கக்கூடிய விஷயமாக வழிபாட்டு முறையில் வாழ்வியலில் வாஸ்துவின் நிலை, வாழ்வியலில் வழிபாட்டு முறை இரண்டும் எதனால் முக்கியத்துவம் பெறுது, எந்த காரணத்துக்காக நம்ம இந்த வழிபாட்டு முறைக்கு இந்த முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். வழிபாட்டு முறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு சின்ன தலைப்பாக நான் கொடுத்து விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டு வரேன். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அது வரும் பொழுது உங்களுடைய சந்தேகங்கள் என்ன, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நான் கலந்துரையாடலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். கண்டென்ட்டுங்கிறது நான் சொல்கிறது நீங்கள் கேட்குறீங்கன்னு காட்டும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தேடல். எனக்கிட்ட இருக்கிறத கொடுக்கறது காட்டிலும் உங்களுக்கு என்ன தேவையோ அது எனக்கிட்ட எந்த அளவுக்கு இருக்கோ அதை உங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி நான் சொல்கிற விஷயங்கள் அடிப்படை விஷயத்தை சொல்லிட்டு அடுத்த தேவைகள் என்ன, அதை எப்படி பூர்த்தி செய்யலாம் அப்படிங்கிற யோசிக்கிற தன்மை தான் எனக்கு எப்பயுமே உண்டு. ஏன்னா நான் பாட்டுக்கு பேசுகிறேன், நீங்கள் பாட்டுக்கு கேளுங்கிற அந்த சிந்தனை எனக்கு ரொம்ப குறைவு தான். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய இந்த 1 மணி நேரம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். இந்த 1 மணி நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த உபயோகப்படுத்தக்கூடிய நேரம் என்னைக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாள் நான். சரியா? பொதுவாக தெய்வ வழிபாடு ஏன் மனிதர்கள் செய்கிறார்கள், தெய்வ வழிபாடு ஏன் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு வாழ்வியல் முறையில் பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறைய இருக்கலாம். அதிகமாக பாசிட்டிவ் இருக்கவங்க தெய்வத்தோட ஒன்றலாம் போகலாம் வரலாம் இருக்கலாம். நெகட்டிவ் அதிகமாக இருக்கவங்களுக்கு இந்த தெய்வத்துடைய தொடர்பு கம்மியாக இருக்கும். அப்போ வாழ்வியல் முறையில் நிறைய சிரமங்கள் இருக்கும். அதுக்காக தெய்வத்தோடு இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லலை. அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும், பிரச்சனை வரும். பிரச்சனை வரும்போதே அதை தீர்க்கறதுக்கு உண்டான வழியும் சேர்ந்து வந்துடும். அதை கடந்து வெளியே ஈஸியாக போயிடுவாங்க. சரியா? அதே நேரத்தில் இந்த நெகட்டிவ் அதிகமாக இருக்கவங்களுக்கு பிரச்சனை வரும்போது என்ன செய்யறதுன்னு தெரியாது, தடுமாறுவாங்க. தடுமாறும்போது எதை செய்யலாம் அப்படிங்கும்போது தெரிஞ்சதையும் செய்வாங்க, தெரியாதையும் செய்வாங்க, பிரயோஜனமானதையும் செய்வாங்க, பிரயோஜனம் இல்லாதையும் செய்வாங்க. கால விரயம், பண விரயம், எல்லா விஷயங்களும் நடக்கும். அப்போ தெய்வத்துடைய தொடர்பு இருக்கவனுக்கு பிரச்சனை வரும், வராதுன்னு சொல்லலை. ஆனால் அது வெளியே வரக்கூடிய வாய்ப்பு எளிமையாக இருக்கும். சொற்ப கால அளவில் சொற்ப செலவில் அது வெளியே வரதுக்குண்டான வாய்ப்பு எளிமையாக அமைஞ்சிடும். அதுலேருந்து அவங்க ஈஸியாக வெளில வந்துடுவாங்க. பிரச்சனை வராத மனுஷனே கிடையாது, இருக்கும். இந்த வரக்கூடிய ஆட்கள் எப்படி வரணும் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல என்ன நம்ம சொல்ல வரோம்னா, யார் ஒருத்தர் தெய்வத்தோட தொடர்புக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கும், மற்றவங்களுக்கு பாதுகாப்பு வளையம் பலகீனமாக இருக்கும். அதை பலப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் வரக்கூடிய சிரமங்களை குறைச்சிக்கலாம். இது அடிப்படை விஷயம். இது பூமியில் எப்படி சம்மந்தப்படுது, வீடுகளில் எப்படி சம்மந்தப்படுது, இந்த வாஸ்துல அது எந்த மாதிரிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த இன்றைய நம்ம கண்ணோட்டம் வச்சுருக்கோம். சரியா? இந்த இடத்துல நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு மனிதனான பிறக்கப்பட்டு அவன் வாழ்கிற வாழ்க்கையில் அவனுக்கு தேவைகளை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கான். அப்போ அவனுடைய வாழ்வாதாரத்தின் அடிப்படை விஷயமே அவன் இருக்கிறது, சாப்பிட்றது, படுக்கிறது, தூங்குறது அப்படிங்கிறது வீடுங்கிற ஒரு விஷயம். அப்போ வாழ்க்கையை 3 பாகமாக பிரித்தா குழந்தை பருவம் ஒன்று, நடுநிலை பருவம் ஒன்று, வயசான காலம்னு ஒன்று வரும். அதாவது வாழும் முறையில். ஆனால் முழுமையான வாழ்க்கை காலத்தில் பார்த்தோம்னா 30% அம்மா அப்பாவோட போயிடும், 30% குடும்பமாக இருக்கும், 30% தூக்கத்தில் போயிடும். அப்படி இருக்கிறச்சே இந்த இடத்துல அந்த இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த வாழக்கூடிய மனுஷன் பிரச்சனை இல்லாமல், அதாவது இருக்கிற இடத்துல பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்.
வீட்லேயும் பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துலையும் பிரச்சனை, வெளியே போயிட்டு வர்றதுலையும் பிரச்சனை. அந்த மனுஷன் வாழ்க்கையில் எப்படி வாழ முடியும்? மனுஷனுடைய மனநிலை சமநிலை இல்லாமல் இருக்கும். சரியா? அப்போ வேலை பக்கத்தில் பிரச்சனை இருந்தாலோ, வெளியில் போயிட்டு வர இடத்துல பிரச்சனை இருந்தாலோ, அதை அவர் தவிர்த்து வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாக இருந்தான்னா அந்த நபருக்கு ஓரளவுக்கு வீட்டால் அவருடைய பிரச்சனையை குறைச்சிக்கலாம். அப்படிங்கும்போது அந்த வீடு, அந்த பூமி எப்படி இருக்கணும் அப்படிங்கும்போது, இப்போ நம்ம கோயிலுக்கு போகும்போது ஏன் அர்ச்சனை பண்ணுறோம், அபிஷேகம் பண்ணுறோம்? சாமி நம்மளை கேட்கதா? நீ அர்ச்சனை பண்ணு, நீ அபிஷேகம் பண்ணு, உனக்காக நான் வெயிட்டிங்கில் இருக்கேன்னு சாமி எதையுமே கேட்கல. நம்ம சாமிக்கு அலங்காரம் பண்ணி, அபிஷேகம் பண்ணி, திருவிழா கொண்டாடி நம்ம என்னென்னலாம் வாழ்க்கையில் செய்யணுமோ அதை செஞ்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு மன நிறைவு. அந்த மன நிறைவே நமக்கு அடுத்த கட்டத்துக்கு ஒரு பாதையாக அமைஞ்சு, ஒரு பாலமாக அமைஞ்சு நமக்கு நல்லது கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக அமையுது. அந்த இடத்துல இறைக்கும் நமக்கு உள்ள தொடர்பு, அந்த வைப்ரேஷன் அந்த கோயிலில் இருக்கும்போது அதிகப்படியாக நமக்கு நெகட்டிவ் குறைஞ்சு பாசிட்டிவ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கு. அந்த இருக்கப்பட்ட காலத்தை நம்ம திருவிழான்னு கொண்டாடுறோம். இன்னைக்கு அக்ஷய திருதி, அக்ஷய திருதி இன்னைக்கு தொடங்குது, நாளைக்கு மதியத்துக்கு வரையும் இருக்கு அக்ஷய திருதி. எல்லாருக்கும் இன்னைக்கு அக்ஷய திருதிக்கு ஒரு சிறப்பான செய்தி சொல்லுவோம். எல்லாரும் தங்கம் வாங்குறதும், வெள்ளி வாங்குறதும், புது ஆடை வாங்குறதும் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம், நல்லா செஞ்சுக்குங்க, வாழ்த்துக்கள். ஆனால் அடிப்படையாக அத்தனை வீடுகளில் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, காலையில் 12 மணிக்கு முன்னாடி நாளைக்கு கல் உப்பு வாங்கி வைங்க வீட்டில், மகாலட்சுமி அம்சம். அதே நேரத்தில் வெண்மையான பொருட்கள், பச்சரிசி, தயிர், பால், இல்லை தயிர் சாதம், இந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக உபயோகப்படுத்தும் போது அந்த இடத்துல வீடு விருத்தியாகும், லக்ஷ்மி கடாட்சம் கூடும். இதே அதிகப்படியாக இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு தயிர் சாதம் போட்டு இல்லாதவங்களுக்கு விநியோகம் பண்ணால் எவ்வளவு விநியோகம் பண்ணுறீங்களோ அதை விட பன்மடங்கு அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். வேறு யாரோ கொடுப்பாங்க உங்களுக்கு, அது பொருளாகவோ, காலமாகவோ, பணமாகவோ, வசதியாகவோ, அந்தஸ்தாகவோ எல்லாமே கிடைக்கும். தங்கம் வெள்ளி எல்லாம் வாங்குறது அவாவா பிரியம், அதில் எந்த விதமான தடைகளும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்தும் போது நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் வம்சாவளியும் நல்லா இருக்கும், உங்கள் வீடும் நல்லா இருக்கும். உங்கள் வீட்டில் மகாலட்சுமி அப்படியே அம்சமாக உட்காந்துருப்பா. நாளைக்கு அக்ஷய திருதி, அதுக்கு எல்லாரும் வீட்டில் இந்த வழிபாட்டு முறையை பயன்படுத்தும் போது எளிமையான வழிபாடு. 1 கிராம் தங்கம், பச்சரிசி, கல் உப்பு, ஓகே சார். பால், பச்சரிசி, தயிர் சாதம், கல்லுப்பு, அவ்வளவுதாங்க. இந்த 5 விஷயம் அடிப்படை விஷயங்கள். இது மற்ற விஷயங்கள் மங்களமான விஷயங்கள் நீங்க சேர்த்துக்கலாம். மல்லிகைப்பூ, மஞ்சள், மங்களகரமான எல்லாம் சேர்த்துக்கலாம். அடிப்படையா இருக்க வேண்டிய விஷயம், கண்ணாடி முடிஞ்சா கண்ணாடி வாங்கி, புது கண்ணாடி வாங்கி வைங்க. எல்லாரும் வீட்டு சாமி பூஜை ரூம்லயும் முகம் பார்க்குற கண்ணாடி, புது கண்ணாடி வாங்கி வச்சீங்கன்னா அந்த இடத்துல மகாலட்சுமி கண்ணாடி தன்னுடைய அழகை பார்த்து உட்காந்துருவாங்க கண்ணாடியில. அப்போ மகாலட்சுமி அம்சமா இருக்கிற இடம் கண்ணாடி. திருவெண்ணைநல்லூர்ல சுந்தரர் அதாவது பரமசிவன் கல்யாண கோலத்துல நின்று பார்க்கும்போது அந்த பிம்பம் நின்று போனதே சுந்தரரா வெளில வரார். கண்ணாடிங்கிறது உள்வாங்கி வெளியே கொடுக்கக்கூடிய விஷயம். கண்ணாடிங்கிறது ஒரு பெரிய மிகப்பெரிய கிஃப்ட் மனுஷனுக்கு கிடைச்சதுல. உருவ வழிபாடே இல்லைனாலும் பரவாயில்ல, வெறும் கண்ணாடி மட்டும் வைங்க, அத்தனை சாமி அதுல அடங்கிடும். உஷாமா, கரெக்டாமா? என்ன சொன்னீங்க? கண்ணாடி வாங்கி வைக்கிறது சிறப்பு சொல்றேம்மா. ஆமா, கண்டிப்பா சார், கண்டிப்பா. நீங்க அனுபவப்பட்டவங்க, எல்லாருக்கும் சொல்றதுங்கிறதுக்காக உங்களை கன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிறேன். கண்ணாடி எந்த டிசைன் வைக்கிறதுன்னு இருக்குங்கய்யா? நீங்க உங்க வீட்டு சாமி விளக்கு வச்சிருக்கீங்களாமா? அதுக்கு பின்னாடி வைங்க, விளக்க பாக்குற மாதிரி. விளக்கு எதிர்த்தாப்புலயே விளக்கு பின்னாடி வைக்கணும். விளக்கு முன்னாடி, கண்ணாடி பின்னாடி வைக்கலாம். விளக்கு முன்னாடி, கண்ணாடி பின்னாடி. அந்த புதுசா உங்க கண்ணாடியை தொட்டு தொடச்சிட்டு ஒரு சந்தனம், ஒரு குங்குமம் வச்சு ஒரே ஒரு மல்லிகைப்பூ வைங்க. விளக்கு ஏத்திட்டு போறீங்க, மகாலட்சுமி இருக்கிறது மனப்பூர்வமா உணரலாம்.
அடுத்து நம்ம வாஸ்துக்கு வருவோம். அதாவது அக்ஷய திருதிக்கு சொல்லியாச்சு, தெய்வ வழிபாட்டுக்கு சொல்லியாச்சு, ஒரு தனிநபருக்கு சொல்லியாச்சு, பாசிட்டிவ் நெகட்டிவ் உள்ள நபருக்கும் சொல்லிட்டோம். இப்போ பூமிக்கு வரும். ஏன் நம்ம பூமியில வழிபாடு செய்கிறோம், பூமி பூஜை செய்கிறோம், வாஸ்து பூஜை செய்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு விஷயமானது ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல உள்ள அந்த சக்தியானது நம்மளை ஏற்றுக்கணும். அப்போ ஏற்றுக்கும் போது நம்மளை விட பெரிய விஷயமா அது இருக்கும்போது அதுக்கு நம்ம மரியாதை செய்யணும். மரியாதை செய்யும்போது உன்னை நம்பி வந்திருக்கேன், உன்னுடைய பூமியில வாசம் பண்ண வந்திருக்கேன், எனக்கு அனுமதி கொடு, எனக்கு உத்தரவு கொடு, வாழ்நாள் முழுவதும் உன் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்கறது. இன்டைரக்ட் நம்ம செய்கிற வழிபாட்டினுடைய தன்மையே அதுதான். அவங்க சரி என்னை பார்த்துட்டியா, ஓகே நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க கொடுக்குற பர்மிஷன் தான் அந்த பூமியில நம்ம வாழ்ற தன்மை. அதே நேரத்தில் ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த வாஸ்து பூஜையானது அந்த பூமியில இருக்கக்கூடிய பூமி சார்ந்த சக்திகள், பாசிட்டிவ் இருக்கலாம், நெகட்டிவ் இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஏன் நமக்கு தெரியாது. தெரியாம இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த ஊர் எல்லைன்னு ஒன்று இருக்கும். எல்லை சம்பந்தப்பட்ட இடத்துல அந்த இடத்துல பூமி தெய்வம்னு ஒன்று இருக்கும். அந்த பூமி தெய்வத்தை நமக்கு தெரியாது, நம்ம போயிருக்க மாட்டோம், பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அந்த பூமியில் நிற்கும் போது அந்த பூமிக்கு வாஸ்து பூஜை நீங்கள் ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அந்த பூமிக்கு செய்கிற பூஜையானது அந்த எல்லை தெய்வத்துக்கும் சேர்ந்துடும். அப்போ அவங்களுடைய பர்மிஷனும் கிடைச்சிடும். அப்போ அடிப்படையில் பூமி பூஜை அந்த இருக்கக்கூடிய எனர்ஜி ரெண்டுக்கும் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டீங்கன்னா பூமி உங்களை ஏற்றுக்குச்சுன்னா நீங்கள் அந்த பூமியில் வாழும்போது உங்களுக்கு எந்த வகையான சிரமமும் வராது. இது அடிப்படையில் வாஸ்து பூஜை பண்ணும்போது, அதாவது எல்லாரும் அந்த மந்திரம் தந்திரம் அப்படிங்கிற மாதிரி பெருசாக காமிப்பாங்க. நான் இயல்பாக சொல்கிறேன். நான் சொல்கிற விஷயம் ஈஸியாக இருக்கா, உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுறதா? புரியுதுங்கய்யா. நல்லது. ஏன்னா நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க கூடாது. நீங்க நான் சொல்ற விஷயம் உள்வாங்குறீங்களா எனக்கு தெரிஞ்சாதான் நான் அடுத்த நிலைக்கு. புரியுதுங்கய்யா. நல்லது. அடுத்த நிலை, இப்ப ஒருத்தர் இடம் வாங்கிட்டார், பூமி பூஜை போட்டார், வாஸ்து பூஜை போட்டார், வீடை அழகாக கட்டிட்டார், 100% வாஸ்து போட்டு கட்டிட்டார். வீடு பிரமாதமா வந்துருச்சு. என்னென்ன இடத்துல என்னென்ன இருக்குமோ எல்லாம் அமைஞ்சிருச்சு. எல்லாம் அமைஞ்சு வீடு சிறப்பா இருக்கு. கிரகப்பிரவேசம் முடிஞ்சுது. வீட்டுக்கு குடிபெயர்ந்தாச்சு, பால் காய்ச்சியாச்சு. வீட்டோட அமைப்புல வாஸ்து 100% வாஸ்து அமைப்புல வீடு கட்டிட்டார், எல்லாம் வந்தாச்சு. வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆரம்ப நிலையில அவங்க ரொம்ப அவங்க அடுத்தடுத்து வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. நாளாக வீட்டில் பொருட்கள் சேர்ந்துக்கிட்டே வருது. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வழிபாட்டு முறையிலேயே பூமி வீடை பராமரிக்கிற முறையிலேயே கொஞ்சம் இடர்பாடுகள் வருது. அப்படிங்கும்போது அவங்க அந்த இடத்துல சில விஷயங்கள் தடுமாறுறாங்க. இதை ஏன் வந்துச்சு, எதனால அப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது அந்த இடத்துல என்னன்னா பாசிட்டிவ் எனர்ஜியை குறைச்சி நெகட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்றாங்க. நெகட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணும்போது வீட்டுக்குள்ள வர சக்தியானது தடுமாற்றங்கள் அடைந்து கிடைக்க வேண்டியது கிடைக்காம அவங்களுடைய செயல்பாடுகளும் தடுமாறி, அதே இடத்துல அவங்க தசாபுத்தி, அவங்க ஜாதகம், அந்த நபர்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் ஒன்று சேரும் போது அந்த இயக்கமானது தடுமாறும். யாரும் ஒருவர் தன்னுடைய வீட்டை பலமா வச்சிருக்காரோ அவருக்கு வெளி உலகத்திலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் நிலப்படி தாண்டி வீட்டுக்குள்ள வராது. நவகிரகங்கள், வீட்டு தெய்வங்கள், அந்த பூமி தெய்வம் எல்லாமே இருக்க இடம் அந்த வீட்டுக்கு தலைவாசல்ல தான் தெய்வங்கள் பூரா நிற்கும் இருக்கும். ஏன் அப்படின்னா யாரு வரா யாரு போறா, இந்த கீயான இடமே நிலைவாசல் தான். அதுக்காக தான் அந்த என்னதான் வீடு கட்டினா நில வைக்கும் போது அதுக்கு ஒரு பூஜை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த தெய்வங்களை ஆவாகனம் பண்ணி அங்க இருக்க சொல்றது. உங்களுக்கு இதுதான் பூமினி. ஏன் நிலவாசலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? எல்லாரும் மியூட் பண்ணி ஓப்பன் பண்ணி பேசுங்க. நிலவாசலுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? குலதெய்வம் இருக்கு சார். நல்லது. குலதெய்வத்துக்காக நிலை லட்சுமின்னு அங்கதானே சார் சொல்றாங்க. ஐயா, நிலை லட்சுமி அப்படின்ட்டு அங்கதானே சார் சொல்றாங்க வீட்டு வாசல்ல. அந்த வேற ராகு கதலின்னு போட்டு அந்த இது விட்டு வைப்பாங்க இல்லையா, ராகு கேது இது மாதிரி. ஓகே, வெல்கம், தேங்க்யூ. அடுத்து ஐயா வீட்டோட முகமாக நினைச்சுக்கிறதுங்கய்யா.
நன்றி பார்த்துக்கோங்க. வேற யாரும் சொல்றீங்களா? ஐயா, நம்ம வீட்டுல வாழ்ந்து மறைந்த நம்மளுடைய முன்னோர்கள், தாத்தா பாட்டி, அவங்க வந்து வரதா ஒரு இது ஐதீங்க ஐயா. அது போக நம்ம குலதெய்வம் வந்து வாசப்படியில் இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நிலைவாசல் பெயர்லயே நிலையான வாசல், நிலைக்கின்ற வாசல், நிலைத்த வாசல், வினை தொகையில் இந்த 3 காலங்களையும் சேர்ந்து வரும். அந்த மாதிரி வார்த்தைக்கு வந்து அதோட இது அதிகம்னு சொல்லுவாங்க ஐயா, பவர் அதிகம்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த இது வந்திருக்கலாங்கிறது ஒரு அனுமானங்க ஐயா, என்னோட அனுமானம். வாழ்த்துக்கள், நன்றி. வேற யாரும் சொல்றீங்களா? தலைவாசல்னு சொல்றது உண்டு. அத தலைவாசல் முதல்ல நம்ம எடுத்து வைக்கிற அடி வந்து நல்ல இதா இருக்கணும். அதை தாண்டி அந்த லக்ஷ்மியை தாண்டி அது நமக்கு எல்லா வீட்டுல எல்லா செல்வமும் வரணுங்கிற ஒரு ஐதீகம் அதனாலயும் இருக்கலாம். வாழ்த்துக்கள். வேற யாரும் சொல்றீங்களா? லட்சுமி கடாட்சமா இருக்கா, அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு வீடு லட்சுமி வர வைக்கிறதுக்காக அதை செய்வாங்க. மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. நன்றி சித்ராமா. அடுத்து வேற யார் சொல்றீங்க? நிலைவாசல் லட்சுமி கடாட்சமா வச்சிருந்தால் துர்தேவதைகளும் உள்ள வர்றதுக்கு சங்கடப்படுவார். வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம் ஜி. ஜாதகத்துல லக்ன பாவம் மாதிரி மனிதனுக்கு முகந்தாஜி பிரதானம், அதே மாதிரி வீட்டுக்கு வந்து தலைவாசல் தான் பிரதானம். அதுக்காக தான் தலைவாசல் பூஜை வைக்கிறேன். நல்லது, அருமை. கரெக்டா போய் நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்ச சொல்லிக்கிறேன். தப்பு இல்ல, எல்லாமே சொல்லணும். சொல்லும் போது உள்ள இருக்க தெரியாதவங்களுக்கு தெரிய வரும்ல. நான் ஒருத்தனே சொல்ற காட்டும் எல்லாரையும் நான் என்ன மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறேன். நன்றி ஜி, நன்றி. நல்லது. வாங்க. வாழ்த்துக்கள். வேற யாரும் சொல்றீங்களா? வீட்டுக்கு வர நல்லது மகாலட்சுமி அது வழியா தான் வரணும். அதனால வந்து வாசலுக்கு நல்லா மதிப்பு கொடுக்குறோம் சார் ஐயா. நல்லது, சிறப்பு. அருமை. வேற? காவல் தெய்வமா இருக்கு. நல்லது, வெல்கம். யாருமே பயப்படாதீங்க, அவங்க கருத்தை பதிவு செய்யுங்க. அப்பதான் எல்லாருக்குமே வந்து ஒரு நம்பிக்கை வரும், ஒரு பலம் வரும். எல்லாருமே பேசணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து உள்ளார்ந்த விஷயங்கள் வந்து நான் கொடுக்கும் போது எல்லாரையும் பேச சொல்றது. வேற எதுவும் தகவல் இருக்கா? ஐயா, எதுவாக இருந்தாலும் வெளியே இருந்து உள்ளே போவதும் உள்ளே இருந்து வெளியே வருவதும் தலைவாசல். அருமை பெரியசாமி சார், நன்றி. சரி, இப்ப நான் பதில் சொல்றேன், ஓகேவா? அதாவது சிவன், விஷ்ணு, பிரம்மா இவா 3 பேரும் நிலவாசல்ல இருக்காங்க. அதனால நிலம் வந்து எப்பயுமே 3 சம்பந்தப்பட்டிருக்கும். சரியா? 1. 2வது, நிலவாசல் இருக்கும்போது எல்லாரும் வந்து அந்த நிலவாசல்ல வந்து 2 பக்கமும் நவகிரகத்துக்கு உண்டான நவரத்தனங்களை பூமி வாசல்ல வைப்பாங்க. 2. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நிலவாசல் எப்படி சிவன், பிரம்மா, விஷ்ணு இந்த நவகிரகங்கள் எல்லாமே வந்துருதோ அது மாதிரி இன்னொரு அதிசயமான விஷயம் நடக்கும். இந்த தகவல் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம், இல்ல கிடைக்காம இருக்கலாம். இப்ப கிடைக்கிறது சந்தோஷப்பட்டுக்குங்க. இன்னைக்கு வரவங்களுக்கு இந்த தகவல் வந்து வாழ்க்கையில ஒரு புதிய செய்தியா இருக்கும். என்ன விஷயம்னா, தசாவதாரத்துல வந்து நரசிம்ம அவதாரம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாரும்? இந்த நரசிம்ம அவதாரத்தினுடைய ஸ்பெஷலே என்ன அப்படின்னா, எல்லாரையும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நிலப்படியை தாண்டி போகணும், நிலப்படியை மிதிக்க கூடாது, நிலப்படியில உட்காரக்கூடாது, நிலப்படியில தலை வச்சு படுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. உண்மையா? ஆமா சார். வீடியோ ஆமாங்க. அதாவது சிவன், விஷ்ணு, பிரம்மா, நவகிரகங்கள் எல்லாரும் வந்து அதுல இருக்காங்க அட் த சேம் டைம். இந்த நிலவாசல்ல என்னன்னா, எல்லா விதமான அவங்கவுங்க குலதெய்வங்களுக்கும் அந்த வாசப்படியை பார்க்கும்போது சந்தோஷம். இது என்னுடைய வீடு, என்னுடைய மக்கள் வந்து தங்குற இடம். முதல்ல அடையாளப்படுத்தக்கூடியது வந்து தலை. அந்த தலைங்கிற வாசல்ல வந்து தலைவாசல் அதுக்கு வந்து இதுக்கு காரணம் அதுதான். எல்லா தெய்வங்களும் அதுல வந்து அடக்கமாகும். இதுல எல்லா ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னா, அதை விட முக்கியமான விஷயம், இந்த நிலப்படியில தான் வந்து நரசிம்மமூர்த்தி இருக்கார். அதனால நரசிம்மமூர்த்தி அந்த இடத்துல இருக்கனாலதான் அந்த இடத்துல படுக்கக்கூடாது, உட்காரக்கூடாது, தலை வச்சு படுக்கக்கூடாது, தாண்டி போகணும், அது நடுவாசல்ல மிதிக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு கண்டான காரணம். அப்படியே வயசானவங்க அந்த சரியா? இப்ப இன்னைக்கு நிலவாசல் வந்து இன்னைக்கு முழுமையான தகவல் அனைவருக்கும் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புறேன். சரியா? நல்லது, சிறப்பு.
உஷாமா நான் சொல்றது சரியா? கரெக்ட் தான் சார். அது இரண்யனை கரெக்டா வாசப்படியில வச்சுதானே அவர் இது பண்றாரு இரண்யனை. ஆமா, அதாவது அந்த இடத்துல வந்து சத்திய தர்மம் நிலைப்படுத்தப்படுகிறது. அப்போ உக்கிரமான இருக்க இடத்துல வந்து நம்ம போய் நம்ம அந்த உக்கிரத்தை இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து நம்ம வந்து அதை அலட்சியமா பயன்படுத்தக்கூடாதுன்னா நிலைவாசல வந்து தெய்வ சம்பந்தப்பட்ட இடம் அப்படிங்கும்போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இது நிலப்படியுடைய தன்மை. சரியா? இந்த நிலப்படியில என்ன பண்றாங்க, எல்லாரும் ஒரு தப்பு பண்றாங்க அப்படின்னு இப்ப நான் சொல்றேன். எல்லாரும் பண்ற தப்பு, ஏதாவது ஒரு கோயில்ல எதையாவது ஒண்ணு கொடுத்துட்டாங்க சொல்லி அந்த கதவுல நிலக்கதவுல கட்டுறதோ ஆணி அடிக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறாங்க. அதெல்லாம் வந்து அவங்க இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் திருஷ்டிக்கு கட்டுறது, எலுமிச்சம்பழம் கட்டுறது, கறி கட்டுறது, படிகாரக்கல் கட்டுறது, கத்தாழை கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கட்டுறாங்க. இது நடக்குதா எல்லாரும் வீட்லயும்? இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நிலப்படியில செய்யக்கூடாது. அப்படி செய்தால் வீட்டு தெய்வம் வீட்டுக்கு வராது. அப்ப அங்கேயே அவங்க மறிக்கிறாங்களா? கத்தாழைங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் குறைக்கிற விஷயம். அந்த நெகட்டிவ் இன்க்ரீஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் வந்து அதை தாண்டி வராது. இந்த கருடக்கிழங்கு கட்டுவாங்க, கத்தாழை கட்டுவாங்க, எலுமிச்சம்பழம் கட்டுவாங்க, பச்சை மிளகாய் எலுமிச்சம்பழம் கட்டுவாங்க, கோயில்ல வரக்கூடிய சாமி பழத்துக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து கட்டுவாங்க. எதையுமே நிலப்படி, அதாவது நம்ம அதிகபட்சம் கட்டுனா மாவிளை கட்டலாம், இல்ல அப்படின்னா தென்னங்குருத்து தோரணம் கட்டலாம். அதிகபட்சம் 2 தான் கட்ட முடியும், வேற எதுவுமே கட்ட முடியாது. பூ வேணா போடலாம். மற்ற எந்த விஷயங்களும் நிலவாசல் நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த பொருளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நிலவாசல் போயிடும், தெய்வம் விலகிடும். சரியா? சிறப்பான விளக்கம் ஐயா, சிறப்பான விளக்கம் ஐயா. பழனிவேலையா நீங்க சொன்னா அதாவது எல்லா விஷயங்களும் வந்து ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு விஷயம் யார் யார் என்ன தப்பு பண்றாங்க, என்ன தப்பு நடக்குது, ஏன் பண்ணக்கூடாது அப்படி நம்ம குழுவுல வந்துட்டோம்னா நம்ம எந்த அளவுக்கு இருக்கோமோ எல்லாரையும் அந்த அளவுக்கு கொண்டு போகணுங்கிற விஷயத்துல இந்த கருத்தை சொல்றோம். இது யாருமே சொல்ல மாட்டாங்க. இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களாங்கிறது எனக்கு தெரியல. அருமையா, நன்றி ஐயா. அதாவது நிலவாசல்ங்கிறது ஒரு மனிதன் பெரும்பகுதியை வந்து கட்டக்கூடாது, இங்க கட்டணும் தான் சார் சொல்றாங்க. இந்த கோயில் கொடுத்தாலும் நிலையில கட்டுங்கன்னு தான் சொல்றாங்க. கட்டக்கூடாது. அப்படி கட்டணும்னு உங்களுக்கு நிர்பந்தம் வந்துச்சுன்னா நிலப்பகுதியில இடது பக்கம் நீங்க அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரொவிஷன், வாளியோ கப்போ இல்ல ஒரு ஆணியோ வச்சு நிலவாசல் சம்பந்தப்படாத இடத்துல நீங்க வச்சுக்கலாம். நிலப்படி நிலவாசல் அந்த இடத்துல ஆணி அடிச்சு எதுவுமே பண்ணாதீங்க. நிலவாசல் இரும்பாணியே அடிக்கக்கூடாது. முதல்ல பித்தளை ஆணியோ தாமிர ஆணி தான் அடிக்கணும். இரும்பாணி அடிச்சாலே அங்க வந்து அது கட்டுக்கு போயிடும், செயல்படாது. ஐயா வணக்கம் ஐயா. இது இப்ப கொசு மேட் அடிக்கிறாங்க இல்லையா, இப்ப எல்லாரும் வீட்லயுமே தலைவாசல்ல அடிச்சிடுறாங்க கொசுல மேக்னெட் மேல. பாதுகாப்புன்னு கருதி வரும்போது ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த இடத்துல வர கருப்பு வர்ணம் இல்லாம வேற ஏதாவது உபயோகப்படுத்தின கான்ட்ராஸ்ட் வண்ணம் யூஸ் பண்ணிக்கிட்டா பிரச்சனை இல்லை. மெரூன் கலர் வாங்கி அடிச்சுக்கலாம். மெரூன் கூட வேணாம், லைட் கலர். லைட் கலர் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அந்த இடத்துல வந்து பிரகாசம் கிடைக்கும். வெளிச்சமா இருக்கணும். மத்தவங்க மியூட் பண்ணுங்க சார். சார் இப்ப நீங்க என்ன சொன்னீங்க திருப்பி சொல்லுங்க சார். இந்த மாநிலத்துல அவருக்கு அவனுக்கு வீசிங் ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த வெயில்னால அவனுக்கு வந்து கொஞ்சம் சார் கோவிந்த் சார் ஐயா, கோவிந்த் ஐயா கோவிந்த் ஐயா ஐயா கோவிந்த் ஐயா அப்படி செல்லமா கூப்பிட்டா கேட்காதுங்க சார். திவ்யாமா கோபி சார் மியூட் பண்ணுங்க சார். கோபி சார் கோவிந்தசாமி சார், கோவிந்தசாமி சார் திவ்யா மேம் நீங்க மியூட் பண்ணுங்க சார். ஐயா நீங்க அட்மின் சார் மியூட் பண்ண சொல்லிடுங்க. அட்மின் சார்
ஐயா நீங்க மியூட் பண்ணிட்டீங்கன்னா மியூட் ஆயிருங்க. ஒரு நிமிஷம் இருங்க வரேன். ஒவ்வொரு கிளாஸ்லயும் யாராவது இப்படி வந்துடுறாங்க. கோவிந்த் சார், ஐயா கோவிந்த் ஐயா, ஐயா நல்லவரே, கொஞ்சம் mute போடுங்க. இருங்க இந்த வர அவங்க மியூட் பண்ணிட்டாங்க. நன்றி நன்றி ஐயா. ஒரு விளக்கம் ஐயா, ஒரு சந்தேகம் கேட்கறாங்களா? சொல்லுங்க ஐயா. நாங்க போன வாரம் ராமேஸ்வரம் போயிட்டு அந்த சங்கு மாலையாட்டு ஒண்ணு வாங்கிட்டு வந்து வாசப்படியில் மாட்டி விட்டோம். போன வாரம் கொஞ்சம் கிட்ட வந்து பேசுங்க சார், முகத்தை தெரியுற மாதிரி வச்சு பேசுங்க, உங்க வாய்ஸ் கிளியரா இல்ல. போன வாரம் ராமேஸ்வரம் போயிட்டு வந்துட்டு அந்த சங்கு தோரணம் மாதிரி வாங்கிட்டு வந்து வாசப்படியில் கட்டி விட்டோம். போன வாரம் தான். சரி, அது கட்டக்கூடாதுங்க இல்லையா? சங்கு தோரணம் நீங்க எப்படி வாங்கிருக்கீங்க? ஒத்தையில வாங்கிருக்கீங்களா, அது வந்து மாடலா வைக்கீங்களா, இல்ல தோரணம் மாதிரி வைக்கிறீங்களா தெரியாம நான் எப்படி சொல்றது? ரெண்டு பக்கம் தொங்குங்க, சென்டர்ல ஒரு அலங்காரம் மாதிரி வருங்க ஐயா, அந்த மாதிரி சங்கு. அதாவது வாசலை மறைக்காத அளவுக்கு இருந்ததுன்னா பெட்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. இப்ப ஒரு நபர் பாக்குறார், அவர் கண்ணுக்கு முன்னாடி வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள், தெரிய வேண்டிய விஷயங்கள் தெரியாம பண்ணா என்ன ஆகும்? தெரியாம போயிடும். இல்ல, அவங்களுக்கு வர வேண்டியது வராது, கிடைக்க வேண்டியது கிடைக்காது, மறுக்கப்படுகிறது மறைக்கப்படுகிறது. சரியா? ஆமாங்க. பதில் நீங்க தான் சொன்னீங்க, நான் சொல்லல. நல்லது, வாழ்த்துக்கள். அதாவது 2வது வாசல் 3வது வாசல் அந்த மாதிரி இருந்தா அந்த இடத்துல உபயோகப்படுத்திக்கிங்க, நிலவாசல் உபயோகப்படுத்துங்க. அப்புறம் சில பேரு அந்த மெயின் டோருக்கு பின்னாடி குறுக்கு கம்பி போட்டு சேஃப்டிக்காக தாழ் போடுறாங்க நீட்டமா, அந்த கதவுடைய அகலத்துக்கு. பட்டான்னு சொல்றீங்க? பட்டா போடுறது வந்து இரும்பு இல்லாம பித்தளையோ காப்பரோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சரி, நன்றிங்க. நல்லது, வாழ்த்துக்கள். இப்ப எதுல இருந்தோம், நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், யாராவது சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. சார் நீங்க ஏதோ பெயிண்ட் அடிக்கிறத சொன்னீங்க. கொசுவலை கேட்டாங்க. கொசுவலையில வந்து கருப்பு கலர் பெயிண்ட் இல்லாம லைட் கலர் மஞ்சளோ கிளிப்பச்சையோ இல்ல ரேடியம் கலரோ அது மாதிரி லைட் கலரா இருந்தால் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நெகட்டிவ். ஏன்னா இருட்டு கூட 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 அந்த இடத்துல வந்து தெய்வத்துடைய தன்மை வந்து, அதாவது வரணுங்கிற நோக்கம் குறைஞ்சிடும். அந்த என்ட்ரியை வந்து நம்மளே பிளாக் பண்றோம்னு அர்த்தம். அதனால கலர் வந்து லைட் கலரா யூஸ் பண்ணீங்கன்னா அது நல்லது. பாருங்க, உங்களுடைய சூழ்நிலையை பார்த்துங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் வெள்ளை கலர் யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். வெள்ளை கலர் யூஸ் பண்ணா ரொம்ப நல்லது. ஏன்னா இன்னொரு விஷயம், ரொம்ப டார்க்கா இருந்துச்சுன்னா அதுல வேற ஏதாவது ஜீவராசிகள் வந்து இருந்தாலும் நமக்கு தெரியாது. ஒயிட் கலர் இருக்கும்போது வந்து அடையாது. இன்னொரு ரகசியம் சொல்றேன் எல்லாருக்கும், ஒரு புதுமையான தகவல் ஒன்று சொல்றேன். யார் ஒரு வீட்டுல வந்து டார்க்கான போர்வை யூஸ் பண்றாங்களோ அவங்கள சுத்தி கொசு நிறைய இருக்கும். யார் ஒருத்தர் வெள்ளை கலர்ல போர்வை, பில்லோ வெள்ளை கலர் போர்வை அதெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அவங்க கிட்ட கொசு வர்றது கம்மியா இருக்கும். இதை நீங்க வந்து உபயோகப்படுத்தி பாருங்க. இந்த விஷயம் வந்து இதனாலதான் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்லாம் போனா வெள்ளையில மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, வேற கலர் யூஸ் பண்ண மாட்டாங்க. சரியாமா உஷாமா? அருமை சார், அருமை, சூப்பருங்க ஐயா. வெள்ளை கலர் யாரு சூப்பருங்கய்யா. யாருமே டார்க் கலர் யூஸ் பண்ணாங்களோ அவங்க கண்டிப்பா கொசு வரும். இது அனுபவத்துல பார்த்துக்குங்க. ஆனா எல்லாரும் வெள்ளை அழுக்காயிருக்கிறதுக்காக வெள்ளை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த இடத்துல வெள்ளை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு சேஃப்டி கூட. சரியா? முன்ன அடுத்து இப்ப நிலப்படிக்கு சொல்லிட்டோம். அடுத்து வீட்டுக்குள்ள அம்மா யூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் பிரச்சனையே கிடையாது, காத்தோட்டமா இருக்கலாம். அடுத்து வந்து நிலப்படி தாண்டிட்டோம். நிலப்படி தாண்டி இப்ப வந்து ஹாலுக்கு வரோம். அதாவது வீட்டுக்குள்ள எந்த அளவுக்கு வந்து எனர்ஜியை கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய, ஏன்னா
வடக்கையும் கிழக்கையும் வரக்கூடிய எனர்ஜி வந்து ரொம்ப வீக்கா இருக்கும், ரொம்ப லேசா இருக்கும். அதே நேரத்துல ரொம்ப மெதுவாகவும் வரும். வீக் மீன்ஸ் பலம் இல்லாமல் இருத்தல், லேஸுங்கிறது ஃபோர்ஸ் இல்லாமல் இருத்தல். அதே நேரத்துல வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும்போது அது ஏதாவது ஒரு சின்ன தடங்கள் இருந்தால் கூட அங்கே நின்று உள்ள வராது. அதனாலதான் வடக்கு பக்கமோ கிழக்கு பக்கமோ ஓப்பன் நிறைய இருக்கணும், ஜன்னல் இருக்கணும், எல்லார் வீட்லயும் எல்லா இடங்களையும் சொல்றது. சரியா? ஏன் சொல்லப்பட்ட ரகசியம் இதுதான். வடக்குலையும் கிழக்குலையும் வரக்கூடிய எனர்ஜி வந்து சாஃப்ட் எனர்ஜி. அதே நேரத்துல வந்து அந்த எனர்ஜி எசென்சியலா வந்து அதை யூஸ் பண்ணணும். அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம உள்வாங்குறோமோ அப்பதான் அந்த வீட்டுக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து கிடைக்கும் போது அதுல இருக்க பொருள் பூரா அந்த எனர்ஜியை தேடும். சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள போனே கணன்னு இருக்கும், ஏன்னா அங்கே எனர்ஜி இல்லைன்னு அர்த்தம். பார்த்துருக்கீங்களா? வெளியே கூலா இருக்கும், வீட்டுக்குள்ள போனால் வீடு கொதிக்கும், அங்கே எனர்ஜி இல்லைன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ள வருதோ அந்த வீட்டுக்குள்ள போகும்போது நம்ம மனசுல லேசா இருக்கும். எனர்ஜி எங்க கம்மியா இருக்கோ அந்த மனசு வந்து கனமாயிரும். இது யாரும் பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி உணர்ந்திருக்கீங்களா? உணர்ந்திருக்கும் சார். பாசிட்டிவ் எனர்ஜி வரணும் என்ன சார் செய்யணும்? அம்மா, பாசிட்டிவ் எனர்ஜி வரணும் என்ன செய்யணும்? அதாவது வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் இருக்கக்கூடிய கதவுகளை பாதுகாப்பான முறையில நிறைய விஷயங்கள் திறந்து வைக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு திறந்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய வரும். சரியா? நெகட்டிவ் எனர்ஜி வந்து எங்க அதிகமா கிரியேட் ஆகும்னா தெற்கையும் மேற்கையும் இருந்து வரக்கூடிய எனர்ஜி வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும், ரொம்ப ஃபோர்ஸா இருக்கும். அதே நேரத்துல வந்து வந்த உடனே அது நெகட்டிவ் வந்து இன்ஸ்டன்டா காமிக்கும். எக்ஸாம்பிள், பனிக்காலம் மழை காலம் அப்படிங்கும்போது ஈரக்காத்து வரும் பொழுது அந்த தூசியும் கொண்டு வரும். டக்குன்னு வீட்டில் வந்து சூழ்நிலை மாறும், சளி பிடிக்கும், நாடி மாறும். அதே நேரத்துல வந்து மனநிலைகள் வந்து திடீர்னு கூலாகும், தலைவலி. சில பேருக்கு பாருங்க இந்த ஒவ்வொரு சீசன் மாறும்போது தலைவலி வரும். வெயில் காலம் போகும்போது ஒரு தலைவலி வரும், பனிக்காலம் வரும்போது ஒரு தலைவலி வரும். இது அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும். நான் சொல்ற விஷயங்கள் சரிதானா? யாரும் பார்த்திருக்கீங்களா? இந்த மாதிரி சீசன் மாறும்போது ஹெல்த் இஷ்யூ வருது பார்த்திருக்கீங்களா? கண்டிப்பா சார், காய்ச்சல் வருது சார். ஆமாங்கய்யா. அந்த ஹெல்த் இஷ்யூ உண்மையா கிளைமேட்ல வந்து என்ன சேஞ்ச் வருதோ அதை வந்து உடம்பு ஏத்துக்கிறதுக்கு வந்து நாளாகும். ஆனா கிளைமேட் டக்குன்னு சேஞ்ச் ஆயிடும். அது கூட வந்து நெகட்டிவே நம்ம ஓபன் பண்ணி வச்சிருந்தோம்னா ரொம்ப ஈஸியா எஃபெக்ட் ஆகும். அப்ப நெகட்டிவ் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்றோம் அப்படிங்கிறது அந்த இடத்துல முக்கியம். இப்ப ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த வீடு சொர்க்கம், கோவில், அற்புதம். இந்த இடத்துல என்ன விஷயம்னா ஹால்ல என்னென்ன எசென்சியலான விஷயமோ அது மட்டும்தான் வைக்கணும். ஹாலில் அதிகப்படியான விஷயங்கள் சேர்க்கும் போது அந்த வீட்டுக்குள்ள வர எனர்ஜி ஹாலுக்கே சரியா போயிடும். கிச்சனுக்கு வராது, பெட்ரூமுக்கு வராது, மாஸ்டர் பெட்ரூமுக்கு வராது, கெஸ்ட் பெட்ரூமுக்கும் வராது, டைனிங்க்கு வராது. பொருள் எந்த அளவுக்கு சேருதோ, அத்தியாவசிய பொருள் தான் நான் சொல்றேன். அத்தியாவசிய பொருளுக்கு மேல அலங்கார பொருள் யாரு எவ்வளவு சேர்க்கிறாங்களோ அந்த பொருள் எந்த பொருளா இருந்தாலும் சரி, கண்ணாடியா இருந்தாலும் சரி, மரமா இருந்தாலும் சரி, சோபா செட்டா இருந்தாலும் சரி, டிவியா இருந்தாலும் சரி, ஃப்ரிட்ஜா இருந்தாலும் சரி, வாஷிங் மிஷினா இருந்தாலும் சரி, டெக்கரேஷன் இருந்தாலும் சரி, எந்த விஷயங்களா இருந்தாலும் அது முதல்ல எனர்ஜியை வாங்கி எடுத்தா உள்ள வரும். நீங்க மெயின் ஹால்லே வந்து எல்லா விஷயத்தையும் ஒன்று அடைச்சிட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள வர வேண்டிய எனர்ஜி வராது. அப்ப எங்க காத்து சுத்தமா இல்லை, எனர்ஜி சுத்தமா இல்லையோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஹெல்த் கண்டிஷன் பாதிக்கும். ஹெல்த் கண்டிஷன் பாதிச்சுன்னா அவங்களுடைய செயல்பாடு பாதிக்கும். செயல்பாடு பாதிச்சுன்னா அவங்க செய்யக்கூடிய வேலைகள் பாதிக்கும். அப்போ வருமானம் பாதிக்கும். எல்லாமே செயின் மாதிரி வந்துட்டு இருக்கும். சரியா? அதே மாதிரி கிச்சன்ல என்னென்ன சாமான் தேவையோ அதை மட்டும் தான் வச்சுக்கணும். அதுபோ இன்னொரு விஷயம், எல்லார் வீட்டு கிச்சன்லையும் நான் சொல்றது வந்து கொஞ்சம் நடைமுறைக்கு ஏத்துக்கிறது சிரமமா தெரியலாம், முயற்சி பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். அக்ஷய திருதி அதுவுமா சொல்றேன், வீட்டில் எப்பயுமே ஒரு சாமான் தீர்ந்து போய் கடையில் வாங்குற மாதிரி வச்சுக்காதீங்க. கொஞ்சமா குறையும் போதே அடுத்த தேவையை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி நல்ல பத்மத்துல தாமரையில உட்கார்ந்து இருக்க மாதிரி வீடு சிறப்பா இருக்கும், சுபிட்சமா இருக்கும். பொருளாதாரத்திலையும் குறை இருக்காது, உணவுலையும் குறை இருக்காது, ஆரோக்கியத்திலையும் குறை இருக்காது. எப்ப வந்து ஒரு கிச்சன்ல வந்து தேவையான அடிப்படை விஷயங்கள் குறையாம இருக்கோ, மளிகை ஜாமான், அரிசி, பருப்பு, புளி, உப்பு, இந்த விஷயங்கள் யாரு வீட்டுல நிறைவா இருக்கோ அவங்க வீட்டுல காசு கொஞ்சமே வராது சார். யாரு வேணா அனுபவத்துல பாத்துங்க.
யார் ஒருத்தர் குறைய ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அங்க குபேரன் குப்பரை கிடப்பான். என்ன பண்ணுவீங்க ஐயா? நிச்சயம் நிச்சயம் சரியானவங்களுக்கு ஐயா. அனைவருக்கும் அது மனசுல பதிவு வச்சுக்கணும். நல்லா இருக்கு, நல்லது ஐயா. நீங்க சொல்றது அத்தனையும் உண்மை. இறைவனே எங்களுக்கு சொல்ற மாதிரி நாங்க உணர்றோம் ஐயா. எல்லா விஷயங்களும் நான் வந்து சாதாரணமா வந்து எப்பயுமே ஒரு விஷயத்த சொல்லிட மாட்டேன் ஐயா. அனுபவபூர்வமா எல்லா விஷயங்களும் எல்லார் வீட்லயும் நடக்கிறத நேரடியா பார்த்து உணர்வுபூர்வமா எடுத்துத்தையே நான் சொல்றேன். எந்த ஒரு விஷயமும் வந்து நான் சொல்லும் போது அதுல வந்து அடிப்படையோ செயல்பாடோ இல்லாம கற்பனையில சொல்றது கிடையாது இல்லையா. அனுபவத்தின் அடிப்படையிலேயே இந்த தகவல் தரும் ஐயா. எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வாஸ்து கிளாஸ் ஆரம்பிச்சு நம்ம செயல்படுற விதம் வந்து எப்படின்னா, எல்லாரும் வீடு ஜன்னல் வாசல் இப்படித்தான் பேசுவாங்களே ஒழிய ஒரு வீடு எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி அமைக்கணும் அடிப்படை விஷயம் யாரும் சொல்றது கிடையாது. யாராவது இது மாதிரி இந்த அளவுக்கு தகவல் சொல்லியிருக்காங்களா, நீங்க வாஸ்து கிளாஸ்ல எங்கேயும் பார்த்துருந்து சொன்னீங்கன்னா சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வாழ்வியல் முறை யாரும் சொன்னதா எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா, எங்களுடைய முன்னோர்களும் இறைவனும் உங்க மூலமா பேசுறதா நாங்க பாக்குறோங்க ஐயா. அதாவது என்ன சொல்ல கொடுப்பேன், உங்களுக்கு கேட்க கொடுப்பேன் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. இப்ப வந்து நிலைவாசல் முடிச்சிட்டோம், ஹால் முடிச்சிட்டோம், கிச்சன் முடிச்சிட்டோம். அடுத்து பெட்ரூமுக்கு வரோம். அந்த பெட்ரூம்ல செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமும் எந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோலா எனர்ஜி வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கண்ட்ரோலா கொண்டு வந்துட்டு, எப்போ வந்து நைருதின்னு சொல்லுவாங்க, கன்னிமூலைன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்த எந்த அளவுக்கு பலப்படுத்தணுமோ பலப்படுத்திட்டோம்னா அந்த வீட்டில் பொருளாதாரம் இல்லறம் ரெண்டு சிறப்பாக இருக்கும். அந்த வீட்டில் இருக்க பெண் வந்து கௌரவப்படுத்தப்படுவாள். அந்த பெண் வந்து அந்த அதாவது அந்த வம்சாவளியிலேயே அந்த பொண்ணுக்கு வந்து தனி மரியாதை கிடைக்கும். கன்னி மூலையில சரியான அமைப்புல ஒரு வீடு இருந்தால், யாருப்பா அந்த வீட்டு மருமகளா, அது பெரிய ஆளுப்பா, அவங்க ரொம்ப சூப்பரா இருக்காங்கப்பா, அவங்க வீட்டுக்கு போனாலே நமக்கு வீட்டை விட்டு வெளில வர மனசு வரலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல நிறைவா இருக்கும். எந்த ஒரு வீட்டுல கிச்சன் பிரமாதமா இருந்து பெட்ரூம் பிரமாதமா இருக்கோ அப்ப அந்த வீட்டுல அந்த பொண்ணு நல்லா இருக்கான்னு அர்த்தம். அந்த வீட்டு பொண்ணை பார்க்கணும் அவசியம் இல்லை, ரெண்டை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். அதே மாதிரி அந்த வீட்டில் உள்ள குழந்தைகள் எப்படி இருக்காங்க அப்படின்னா அந்த வாயில் மூலையில் இருக்க ரூமை போய் பார்த்தனாலே போதும். அந்த ரூம் வந்து சொல்லும், இந்த வீட்டில் உள்ள குழந்தைகள் வந்து அருமையா இருக்காங்க, சிறப்பா இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அமைப்புல அந்த ரூம் இருந்து அந்த வீட்டு எனர்ஜி இருந்து அந்த குழந்தையுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருந்தால் அந்த குழந்தைகள் ரூம் தான். அதாவது எந்த இடத்துல எந்த விஷயத்த எந்த மாதிரி உபயோகப்படுத்துறோமோ பாசிட்டிவ் இன்க்ரீஸ் பண்ணுறதும் நம்மளே தான், நெகட்டிவ் இன்க்ரீஸ் பண்ணுறதும் நம்ம தான். நம்மளுடைய செயல்பாடே நம்ம வாழ்க்கையை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்குண்டான வாய்ப்பை கொடுக்குது. இது எல்லாமே வாழ்வியல் முறையை சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொல்லப்பட்ட முறையில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை நான் சொல்றதுக்கு முயற்சி பண்ணுறேன். எல்லாரும் வீடியோவில் வரலாம், எல்லாரும் பேசலாம், எல்லாரும் பேசணும். பேசும்போது எல்லாருக்கும் எல்லாம். வணக்கம் சார். இப்ப தெற்கு வாசல் போது உங்களுக்கு வடக்குல வந்து கொள்ளை மாதிரி தானே வரும், அந்த ரூம் வராது. நான் சொன்னது வந்து இன்னைக்கு வாழ்வியல் வழிபாட்டு முறைதான். வாசலை பத்தியோ தமிழை பத்தியோ பேசலாம். வாழ்வியல்ல வந்து ஒரு மனுஷன் வாழும்போது என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பத்தி தான் இன்னைக்கு பேசியிருக்கோம். சரியாம்மா? சரிங்களாம்மா? சாரி சார், நெட்டு போயிடுச்சு சார், கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க. பரவாயில்லம்மா பரவாயில்லம்மா. யாருக்கு சந்தேகம் இருக்கா? இல்ல ஐயா, நீங்க சொல்ற முறையே சிறப்பா இருக்காது ஐயா. அருமை அருமை அருமை. ரொம்ப அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல ஐயா. இதுல என்ன, நான் சுவாமி ரூமை பத்தி பேசவே இல்லை. யாராவது கேட்பீங்கன்னு பார்த்தா ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறீங்களே. நான் கேளுங்க கேளுங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன், யாருமே கேட்கலையே. சாமி ரூமை பத்தி கேட்கலான்னு தாங்க நினைச்சேன், அதுக்குள்ள எல்லாரும் வந்துட்டாங்க. எந்த இடத்துல இருக்கு, அதை எப்படி செயல்படுத்தணும், இப்ப சாமி ரூம் எப்படி இருக்கணும், அந்த சாமி ரூம் எப்படி கொண்டாடணும், சாமி எப்படி வந்தா வீட்டுல இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது வழிபாட்டு முறை என்ன. ஏன்னா பிரதானமே அதானே, பிரம்மஸ்தானம் அதானம்மா. யாராவது கேட்ப, நானும் கேளுங்க கேளுங்க சொல்லிட்டே இருக்கேன், ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறீங்களே. நல்ல சாப்பாடு போட ரெடி, சாப்பிட யார் ரெடி? ஐயா நீங்க வந்து நிலவாசல் வந்தீங்க, அடுத்தது சமையல் கேட்டு வந்தீங்க.
ஏன்னா வாழ்க்கையில வந்து முதல்து வந்து வாசப்படி, அடுத்து வந்து அக்னி மூலை, அதனால அடுத்தது பெட்ரூம் போயிட்டீங்க, அடுத்து சுவாமி வரையும் வந்து நீங்களே படிப்படியா வந்துட்டு இருக்கீங்க. இல்லைன்னா நீங்க 2வது சாமியில எடுத்திருப்பீங்க. ஏன்னா அக்னி மூலம் நமக்கு வாழ்க்கைக்கு எனர்ஜி தேவைன்னு நீங்க எத்தனை அக்னிக்கு போயிட்டீங்க. அதனால நாங்க எப்படி வந்துடுவீங்கன்னு தெரியும். சாமி ரூம், ஈசானியம், பாத்ரூம் இதெல்லாம் வச்சு கேட்போம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லது நல்லது நல்லது. அதாவது பூஜை ரூம்ங்கிறது ஒரு வீட்டு நிலப்படிக்கு அடுத்து முக்கியத்துவம் கொடுக்குற இடம் பூஜை ரூம் தான். நிலப்படியில என்ன பிரதானம் இருக்கோ அதே பிரதானம் அதை விட பல மடங்கு பூஜை ரூம்ல இருக்கும். நிலப்படியில வந்து பிரம்மா, விஷ்ணு, சிவன், நவகிரகங்கள், நரசிம்மர், இஷ்ட தெய்வங்கள் இவாள் பூரா வந்து அங்க இருப்பாங்க. ஆனால் பூஜை ரூம்ல நம்ம வழிபடுற குலதெய்வம், வீட்டில் இருக்க கன்னி தெய்வம், நம்ம பாரம்பரியமாக கும்பிட்டு வர இஷ்ட தெய்வம், இது பூரா அங்கே இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து எல்லா விஷயங்களும் வந்து எப்படி இருக்கணும், எப்படி பண்ணலாம், என்ன செஞ்சா அந்த இடத்துல தெய்வம் சந்தோஷப்படும், அந்த இடத்துல தெய்வம் இருக்கும் அப்படிங்கிறது நிறைய வழிமுறைகள் இருக்கு. தெய்வ வழிபாடு ஒரு வீட்டுக்குள்ள வரோம்னா, இப்போ ஒரு சில வீட்டுக்கெல்லாம் போனா அந்த இடத்துல அந்த வீட்டில் இருக்க பெண் தெய்வத்தினுடைய தன்மை அப்படியே உணர முடியும். ஒரு சில வீட்டில் போனா ஆண் தெய்வம் இருக்கிறது தெரியும். அதாவது நாங்க வந்து ஒரு வீட்டில் போனா நீங்க வந்து கருப்பரை வச்சு கும்பிட்றீங்களா, ஐயனாரை வச்சு கும்பிட்றீங்களா, முனியப்ப சுவாமியை வச்சு கும்பிட்றீங்களா அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ள போனவனே கேட்டா வச்சுங்களேன், ஆமான்றாங்க. எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்பாங்க. அந்த படங்கள்லாம் எதுவுமே இருக்காது. எந்த படமும் இல்லைனாலும் அந்த வீட்டுக்கு உள்ள நுழைஞ்சவனே அந்த வைப்ரேஷன் நம்மளால உணர முடியும். அதே மாதிரி பெண் தெய்வம் இருக்கா, கன்னி தெய்வ வழிபாடு பண்றீங்களா, இஷ்ட தெய்வ வழிபாடு பண்றீங்களா, துர்கை வழிபாடு பண்றீங்களா, படம் சாமி ரூம திறக்காமே சொல்ல முடியும். அந்த வைப்ரேஷன் இருக்கும் பட்சத்தில் இல்லாம சொல்ல முடியாது. அந்த வைப்ரேஷன் தான் நம்ம அந்த இடத்துல நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா தாராளமாக வெளிப்படுத்த முடியும். ஏன் அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு உண்டான அடையாளம் அங்க இருக்கும். அப்போ அந்த வழிபாடுங்கிறது அவங்க இஷ்டமா அவங்க ஆத்மார்த்தமா செய்யறாங்க, அந்த தெய்வமும் சந்தோஷமா அங்க இருக்கு அப்படிங்கிறத உணர முடியும். அதே மாதிரி அடிப்படை விஷயங்கள் வந்து சாதாரணமா வழிபாடு வந்து நிறைய சாமி வச்சு கும்பிடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு குழந்தை இருந்தா ஈஸி, 2 குழந்தை இருந்தா அந்த 1 பங்கு 2ஆ மாறும், 3 குழந்தை இருந்தா 1 பங்கு 3ஆ மாறும். அப்போ குவான்டிட்டி குறையும். 3 குழந்தைக்கு 3 குணம் வரும். அப்போ 3 தேவைகள் வரும். எல்லாத்தையும் நிறைவு பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ சில பேர் 50 சாமி 100 சாமி உருவம் அது இதுன்னு எல்லாம் வச்சு அந்த வீட்டுக்குள்ள போனா வேற மொத்த தமிழ்நாட்டு கோயிலே கொண்டு சாமி ரூபம் வச்சிருப்பாங்க. அப்ப இதுல ஒரு சின்ன பிரச்சனைகள் என்ன வருது அப்படின்னா, ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு குணம், ஒவ்வொரு சாமி எந்தெந்த கிழமை என்ன கொண்டாடுறாங்களோ அந்த சாமிக்கு அதுல பவர் வந்துடும். அப்போ ஒரு சாமி செய்யறங்கிறத இன்னொரு சாமி செய்ய விடாது. இதுல எந்தெந்த சாமி வீட்டுல வைக்கணும், எந்தெந்த சாமி வீட்டுல வைக்கக்கூடாதுங்கிறதுக்குலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. மணி 8:55 ஆச்சு. பூஜை ரூமை பத்தி இன்னொரு நாள் தனி கிளாஸாவே போட்டுருவோம். சரியா ஐயா? பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒருத்தர் சொல்லி நான் கேள்விப்பட்டது, உங்களுக்கு வந்து என்னென்ன சாமி எல்லாம் கும்பிடணும்னு வந்து எல்லா சாமியுமே கும்பிட்டு வைங்க, எல்லா சாமியுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எப்படி நம்ம எடுக்கிறதுங்க? அதாம்மா வழிபாட்டு முறை தனி கிளாஸே ஒரு கிளாஸ் பூஜை வழிபாடுன்னு தனி கிளாஸ் போட்டுருவோம். சரியா? கண்டிப்பாங்க ஐயா, போட்டுடலாங்க ஐயா. நல்லது. வேற யாருக்கு எதுவும் கேள்வி இருக்கா? ஐயா குருவே சரணம். சிவபாலன் பேசுறேன் ஈரோட்ல இருந்து. சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு நீங்க சொன்ன கருத்துக்கள்ல ஒரு முக்கியமான கருத்து, இந்த வெள்ளை நிற உடை போட்டா கொசு வராதுன்னு சொன்னீங்கல்ல. அது வந்து வாழ்வியல்ல பாத்தீங்கன்னா இந்த ரோட்டாரத்துல இருக்கிறவங்க எல்லாம் வெள்ளை வேட்டி அப்படியே அழுத்து அவங்க போத்திக்குவாங்க. நாம வீட்டுல இத்தனை கொசு இருக்குது, நாம இப்படி எல்லாம் கொசு வலை போடுறோம்லே, ஆனா இவங்க எப்படி தெருவில் இப்படி படுத்துவங்கிறாங்கிறது இப்ப உண்மையும் இப்பதான் புரிஞ்சுதுங்க. அதே மாதிரி ஞானிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா காட்டுல இருப்பாங்க. அவங்க வந்து காட்டுல அத்தனை கொசு இருக்கு, ஆனா அவங்க எப்படி இது சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது இத்தனை நாள இன்னைக்கு அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா இதுக்கு எனக்கு விடை கொடுத்தது வந்து வள்ளலார் தான் ஐயா. வள்ளலார் தான் இந்த சீக்கிரட் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. வள்ளலாரை பத்தி ஏன் வெண்மை ஆடை உபயோகப்படுத்துறாங்கிற விஷயத்துல வந்து உள்ள போய் பயணம் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச தகவல் ஐயா. எல்லாருக்கும் பயன்படுத்துன்னு சொன்னாங்க ஐயா.
சரிங்க ஐயா. நன்றி 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 ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா மறக்க முடியாத நிகழ்வு ஐயா அது. ஒரு சின்ன கேள்விங்க ஐயா, ஒரு சின்ன கேள்விங்கய்யா. ஐயா, கிச்சன்ல ஃப்ரிட்ஜ் வைக்கலாமா இல்ல ஹால்ல ஃப்ரிட்ஜ் வைக்கலாமா? ரெஃப்ரிஜரேட்டர் வைக்கிறோம்லங்கய்யா. எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் மியூட் பண்ணுங்க, ரொம்ப இரைச்சலா இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நம்ம கேள்வி கேட்டுக்கலாம். கிச்சன்ல ஃப்ரிட்ஜ் வைக்கலாமா இல்ல ஹால்ல ஃப்ரிட்ஜ் வைக்கலாமா? அதாவதுமா, வீட்டோட அமைப்பை பொறுத்து, கிச்சன்ல இருக்க இடத்தை பொறுத்து வைக்கக்கூடிய தன்மையில வைக்கலாமா? ஓகேவாமா? சில பேர் டைனிங்ல வச்சுக்குவாங்க. ஓகேங்கய்யா. சொல்லுங்க லீலா சார். ஐயா, அவங்க மேம் கேட்டதுக்கு என்னோட ஒரு தாட் ஷேர் பண்ணிருங்க. அந்த ஃப்ரிட்ஜ் வைக்கிறத பத்தி சொல்லுங்க. வாஸ்துப்படி எனக்கு எப்படி தெரியலீங்க ஐயா. ஆனா ஃப்ரிட்ஜ் மட்டும் பாத்தீங்கன்னா காற்றோட்டம் இருக்கிற இடத்துல வைக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா இதுல கேஸ் இருக்கங்காட்டி, ஹீட் அதிகமா போயிட்டு இருக்க, கண்டினியூஸா ரன் ஆயிட்டு இருக்கங்காட்டி என்னன்னா காற்றோட்டம் இருக்கிற இடத்துல அது ஃப்ரிட்ஜ் வைக்கிறது பெஸ்ட்னு சொல்லுவாங்க ஐயா. கூட அக்னி இருக்குல்ல உள்ள. ஆமாங்க ஐயா, கரெக்ட். அதனாலதான் நான் ப்ரொவிஷன் எங்க வாய்ப்பு இருக்கோ அங்க வச்சுக்கலாம்னு சொல்லிட்டேன். இங்கதான் வைக்கணும்னு சொல்லவே இல்லை. சரியா? என்னோட கேள்விங்க ஐயா, இப்போ நார்மலா நம்ம சாம்பிராணி புகை வீட்டுல போடும்போது பாத்தீங்கன்னா நீர் குமிழிகள் மாதிரி வருதுங்க. அந்த புகை பாத்தீங்கன்னா குமிழிகள் மாதிரி இந்த ரவுண்ட் சர்க்கிள்ல ஒரு மாதிரி வருது. அது எல்லா டைம் வருது இல்ல, சில டைம் மட்டும் வருதுங்க ஐயா. அது எதனால இந்த மாதிரி வருதுன்னு எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருந்துட்டு இருக்குங்க. தெய்வ வழிபாட்டு முறையில அனைத்து தகவலும் பரிமாறப்படும். புரியுதுங்க ஐயா. தெய்வ வழிபாட்டு முறையில் அனைத்து தகவலும் பரிமாறப்படும். சரிங்க, நன்றி. நன்றிங்க. அடுத்து இருங்கம்மா ஒரு நிமிஷம். சந்திரன் ஐயா, உடுமலை சந்திரன் ஐயா வணக்கம்ங்க. அந்த பூஜை செல்வம் ஹால்ல வைக்கலாமான்னு தெரிஞ்சுக்கணுங்க. நீங்க கேட்கிற கேள்வி உங்க வீட்டின் சூழ்நிலையை பொறுத்து ஐயா. அது என்ன சூழ்நிலை தெரியாம அதுக்கு விடை காண்பது அரிது. ஏன்னா எதை சார்ந்து நீங்க இருக்கீங்க, எந்த திசையை நோக்கி இருக்கீங்க, உங்களுடைய வீட்டோட அமைப்பு என்ன, நீங்க வைக்கிறேன்னு சொல்ற இடத்து அமைப்பு என்ன அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சுதையா தீர்மானம் பண்ண முடியும். மேற்கு பார்த்த வீடுங்க. ஹால்ல கிழக்கு பார்த்து கன்னி மூலையில வச்சிருக்கேங்க. இப்போ நீங்க மேற்கு சொல்றது உங்களுக்கு மேற்கு சரி, சரியான மேற்கான்னு தெரிஞ்சுல சொல்லணும். என்னங்க ஐயா? சரியான மேற்கா அப்படிங்கறது தெரிஞ்சு சொல்லணும் ஐயா. ஆமாங்க. மேற்குங்கிறது 180 மேற்குதான். 180 டிகிரிக்கு மேற்குதான். 0 டிகிரியா 90 டிகிரியா 180 டிகிரியா அப்படிங்கிறது தெரியணும்ல. அது மேற்கு வாசல் வீடுங்கிறத வடக்கு வாயு மூலைங்க ஐயா. ஐயா அது பாத்துக்கலாம் ஐயா. நீங்க அதுக்கு சில நடைமுறை இருக்கு. அது அதனுடைய அடிப்படையில பேசுவோம் ஐயா. ஓகேங்க, சரி. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நாங்க நாமக்கல்ல இருந்து பேசுறோங்க. சொல்லுங்க ஐயா. அதாவது நில வாசல்ல ஆணி அடிச்சு மாவில தோரணம் கட்டியிருக்கோங்க. சரி. அது நீங்க இரும்புல அடிக்க வேணான்றீங்க, வேற எதுல ஐயா அடிக்கணும்? பித்தளை ஆணி விற்குது, செம்பு ஆணி விற்குது. அது எது கிடையாது, ஐம்பொன் ஆணி கிடைச்சா ஐம்பொன் வாங்கி ஆணி அடிக்கலாம். இரும்பு ஆணி இல்லாம இரும்பு கம்பி இல்லாம தாமரை கம்பியோ பித்தளை கம்பியோ கட்டலாம். சரிங்க ஐயா, அதான் இரும்புலதான் அடிச்சிருக்கோம். இப்ப எடுத்துட்டு அதை அடிச்சிடலாம். அவசரப்படாங்க. எது செஞ்சாலும் நாளும் கிழமையும் பார்த்து செய்யணும். மாத்துறது படக்குன்னு மாத்தக்கூடாது. சரி சரி சரி. சரியா? நல்லது. அடுத்து சர்மிளா தேவி அம்மா ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. சொல்லுங்கம்மா. சர்மிளாம்மா, அம்மா நாட்டுக்கு போய். அடுத்து வேற யாரு வாங்க? வேற கேள்வி இருக்கா? ஈசானிய மூலையே சனி மூலையோட சொல்றேன். சனி மூலையும் உண்டு, ஈசானிய மூலையே சனி மூலையும் உண்டு. நீங்க எப்படி எடுத்தீங்களோ அது கரெக்ட். நீங்க என்ன அடிக்கீங்களோ அதான் ரைட்டு.
ஏன்னா ஐயா நீங்க ஐயா சொல்லுங்க ஐயா. கபோர்டு மாதிரி சின்ன கபோர்டு வச்சிருக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம தரையில உட்காந்து பூஜை பண்ற மாதிரி அந்த சாமியோட உயரம் வச்சுக்கலாமா, இல்லாட்டி நின்று பூஜை பண்ற மாதிரி சாப்பிட்டு அந்த மாதிரி அமைப்பு வச்சுக்கலாங்க ஐயா? ஏன்னா நான் நார்மலா உட்காந்து பூஜை பண்றேன்னா உட்காந்து பண்றது நல்லா ஆராய்ச்சி பண்றது இது பண்றது நல்லா சௌகரியமா இருக்கும். சிலது நின்று பண்றது நல்லா இருக்கும். இது எது நல்லது சிறந்தது? அதுக்கு தான் சொன்னேன் தெய்வ வழிபாட்டு முறைங்கிறது ஒரு கிளாஸாவே தந்துடுறேன்னு சொல்லிட்டு. நிறைய இருக்கு, அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. சரியா? ஓகே. இப்ப நான் கொடுப்பேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? என்னங்க? நான் கொடுப்பேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? 100க்கு 100 நம்பிக்கை இருக்கீங்க. இதுல என்ன சந்தேகம்? உங்களுக்கு ஒன்றும் சந்தேகம் வரக்கூடாதுங்க. இல்ல அப்படி இல்ல, ஒரு செயல் செய்யும் போது அது நிறைவா இருக்கணும், விட்டு விட்டா கொடுக்க கூடாது, முழுசா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இப்ப வந்து பூமி சம்பந்தப்பட்டு நிலப்பு சம்பந்தப்பட்டு எனக்கு சம்பந்தப்பட்டு மட்டும்தான் பேசியிருக்கோம். வழிபாட்டு முறைக்கு நம்ம என்ன போகணும். சரியா? ஓகே. நல்லது நல்லது நல்லது. ஐயா வணக்கம்ங்க, சேலம் கண்ணன். சொல்லுங்க ஐயா. ஐயா நிலைவாசல் மேல அந்த சாமி படம் மாதிரி இந்த மரத்துல பண்ணி வச்சிருக்கேன், கஜலட்சுமின்னு சொல்லிட்டு. ஆமா. அது ஒன்றும் இது இல்லைங்களா ஐயா? அது கஜலட்சுமி தான் வைக்கலாம், விருலட்சுமி வைக்க கூடாது. கஜலட்சுமி வச்சு அந்த வாசப்படிக்கு மேல வாசல் காலுக்கு மேல. அந்த கஜலட்சுமி வைக்கிறது எதனால? ஏன் கஜலட்சுமி வைக்கிறாங்க யாராவது சொல்லுங்க. தெரியலீங்களா ஐயா? அங்கதான் ரகசியமே இருக்கு. மகாலட்சுமியுடைய குணம் வந்து, மகாலட்சுமியுடைய செல்வம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஏன் வந்ததுன்னா, அது இடப்பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்குமா. செல்வம் 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 சொல்லிக்கிட்டே இருக்குமா. அப்ப அந்த செல்வம் செல்வம் சொல்லக்கூடிய அந்த செல்வமானது ஒரு இடத்துல நிலைப்படுத்த வேணும் அப்படின்னா, மகாலட்சுமியும் அதே மாதிரி ஒரு இடத்துல நிலையா இருக்க மாட்டா, பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருப்பா. ரொம்ப ஷார்ட் டெம்பர். மகாலட்சுமி வந்து கோபம் அதிகம் வரும். யாராவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா கூட டக்குன்னு வேணாம் போ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனோபாவத்தில் உள்ளவங்க வேகமான தெய்வம். அதனாலதான் அந்த வேகமான தெய்வத்தை கொண்டு போய் நம்ம தாமரை இலையில உட்கார வச்சு தண்ணியில வச்சிருக்கோம். சரியா? ஏன்னா அந்த தண்ணியோடைய தாக்கமானது அவங்களுக்கு குளிர வச்சிருக்கோம், அவங்க நிலையா இருக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, யானைக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் கோபம் வந்துடாது, பார்த்திருக்கீங்களா? ஆனா கோபம் வந்தா கட்டுப்படாது. கோபம் வந்துட்டா எதுக்குமே அடங்காது. அதுவா கட்டுப்பட்டு வந்தாலுடைய யானையை கட்டுப்படுறது ரொம்ப கஷ்டம். அப்ப அந்த யானை வந்து, யானைங்கிறது வந்து என்னன்னா அவ்வளோ அமைதியானது, அவ்வளோ மென்மையானது, ரொம்ப சாஃப்டானது. அந்த யானைங்கிறது வந்து பலமானது, பெருசு. அப்படிங்கும்போது யானை இருக்க இடத்துல வந்து நெகட்டிவ் உள்ள வராது. யானையை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ் நின்றும். ஏன் அப்படின்னா யானை வந்து ஈக்குவல் டு பிரணவம். யானை வந்து யார் வீட்டில் வந்து இந்த கஜலட்சுமி வச்சிருக்காங்களோ, அப்போ மகாலட்சுமி வந்து டிரான்சிட் ஆகக்கூடிய மகாலட்சுமி வந்து நம்ம மாதிரி ஒருத்தர் இருக்காங்களே, நம்ம இருப்போம் சொல்லி அங்கே நிலையா இருப்பா. இந்த இடத்துல அந்த கதவானது வந்து தேக்கு மரமாக இருந்தால் அது சுக்கிரன். அப்போ மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த சுக்கிரன் வந்து அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி சிலை வச்சு 2 யானை வச்சு இருந்துட்டா, எந்த டிரான்சிட் ஆனாலும் எங்க போனாலும் வந்தாலும் அந்த இடத்துல நிலையா இருக்கிறதா ஒரு நம்பிக்கையில அந்த வீடு வந்து சுபிட்சமா இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையுடைய செயல்பாடு. சரியா? அருமை அருமை ஐயா. கண்ணன் சாருக்கு நிறைய நினைக்கிறேன் சார். அருமை அருமை சார். நல்லது நல்லது. அடுத்து வேற வாங்க ஐயா. கண்ணாடி வைக்கலாங்களா ஐயா? ஐயா கண்ணாடி வைக்கலாம். கண்ணாடி வைக்கல நிறைய ரூல்ஸ் இருக்கியா. கண்ணாடியை பத்தி மட்டுமே தனிப்பட்ட முறையில் ஒரு 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 கிளாஸ், எங்கெங்க கண்ணாடி வைக்கணும், எப்படி கண்ணாடி வைக்கணும், என்ன கண்ணாடி வச்சா என்ன பலன் கிடைக்கும், இதுல பாசிட்டிவ் கண்ணாடி என்ன, நெகட்டிவ் கண்ணாடி என்ன, அது தனியா ஒரு செஷன் கொடுப்போம் ஐயா. இல்லைன்னா அந்த பூஜை வழிபாடு செய்யற அன்னைக்கு கண்ணாடியை சேர்த்துப்போம் ஐயா. சரிங்களா ஐயா? நன்றி நன்றி ஐயா. வேற யாருக்கு ஐயா சொல்லுங்க. வீட்டுக்குள்ளேங்க வாசல் படிக்கு மேல ஒரு கிரகலட்சுமி படம் வச்சிருக்கோம். கிரகலட்சுமி படம், கிரகலட்சுமி உள்ள வர்ற மாதிரி அது வீட்டுக்குள்ள கிழக்கு பார்த்து வச்சிருக்கோம். அது சிறப்புங்களா? சிறப்புங்களா ஐயா? வீட்டை பார்க்க வச்சிருக்கீங்களா, வீட்டுல இருந்து வெளியே பார்க்க வச்சிருக்கீங்களா? வீட்டுக்கு உள்ள வச்சிருக்கோங்க. வீட்டுக்குள்ள பாக்குற மாதிரி வச்சிருக்கீங்க, அப்படித்தானே? ஆமாங்க. வீட்டுக்குள்ள வாசல் படிக்கு மேல, வாசப்படிக்கு மேல நிலப்படி தாண்டி வர மாதிரி படம். சரியா? ஆமாங்க. மகாலட்சுமி கரெக்டா? கரெக்டுங்க.
பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம் அம்பாள் மாவிளையில படத்துல. கிரகலட்சுமி படம் ஐயா, கிரகலட்சுமி. அதான்யா அந்த படத்துல மாவிளை கட்டி இருக்கும், வாசப்படி தாண்டி மகாலட்சுமி வர மாதிரி பச்சை கலர் ட்ரெஸ்ல இருக்கும் அந்த படம். சரியா? ஆமாங்க ஆமாங்க. என்ன உங்க வீட்டுல வச்சுக்க படம் எனக்கு தெரியுது, அதனால சொல்றேன். உள்ள சார்ந்து வைக்கலாம், வச்சுக்கிறது தப்பு இல்லை. நல்லது. வேற யாருக்கு கேள்வி இருக்கா? ஐயா தண்டவாணி பேசுறேன். சொல்லுங்க ஐயா, வாங்க ஐயா. ஐயா வாங்க, கண்ணாடியில வீடியோல வாங்க. சாப்பிட்டு இருக்கிறேன். பரவாயில்ல, நானும் சாப்பிடுவேன்ல. என்ன சாப்பிடுறீங்க பாக்கணும்ல. ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கிறேன். பரவாயில்ல, சொல்லுங்க ஐயா, உங்க கேள்வி என்ன ஐயா? கேள்வி பாத்தீங்கன்னா குதிரையில ஆட வைக்கிறாங்கல்ல. ஆமா. அது எப்படி வைப்பதால் நன்மையா தீமையா, பொசிஷன் எப்படி? அதாவது குதிரையில் ஆட வைக்கிறது தப்பு இல்ல, வைக்கலாம். ஆனா வைக்கிறதுக்கு இடமோ திசையோ வெவ்வேறு இருக்கு. வடக்கிலையும் கிழக்கிலையும் வைக்கிறது தவிர்க்கிறது நல்லது. தண்டபடி சார் சொல்லுங்க. வடக்கு கிழக்கு, வடக்கிலையும் கிழக்கிலையும் வைக்கிறது தவிர்க்கிறது நல்லது. ஓகே ஓகே. இப்போ வடக்கு வாசல் வீடுன்னா அவங்க வடக்கு வாசல் வச்சுட்டா அப்ப வந்து டுவர்ட்ஸ் நார்த் ஆகாதா? புரியல. வடக்கு வாசல் வீடு, வடக்கு வாசல் வீடு. சரி. அப்ப வடக்கு பார்த்து வச்சிருப்பாங்க. சரி. அப்ப தப்புங்கிறீங்களா? வடக்கு வாசல் தப்புன்னே சொல்லியே. வடக்கு ஆகாது, வடக்கு கிழக்கு ஆகாது கேட்டீங்க, அதுக்காக சொன்னேன். புயல் ஆடத்துக்கு கேட்டீங்க. தண்டமணி சார் சொல்லுங்க. புரியல, எனக்கு புரியல. நீங்க குதிரையில் ஆட வைக்கலாமான்னு கேட்டீங்க. ஆமா. வடக்கும் கிழக்கும் அந்த வடக்கு கிழக்குல வாசல் இருக்க பட்சத்துல அந்த இடத்துல தவிர்க்கிறது நல்லதுன்னு சொன்னேன். ஓகே ஓகே ஓகே. வேற என்ன சார்? சொல்லுங்க சார். ஐயன் சுவாமி சார் சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் நிலையில இது நிலவாசல் கதவுல வந்து விநாயகர் படம் வச்சிருக்கேன் சார், வைக்கலாமா சார்? புரியல. விநாயகர் படம் இது வரைஞ்சிருக்கேன் சார். விநாயகர் படம் வச்சிட்டீங்க? ஆமா ஆமா. அது என்ன திசை? வடக்கு சார். புரியல. வடக்கு திசை சார். வடக்கு திசை. ஈசானியத்துல பிள்ளையார் வச்சா ஈசானியத்துல எடை கூடி போகும், பரவாயில்லையா? எப்படி ஐயா? ஈசானியத்துல பிள்ளையார வச்சுட்டீங்க. இல்ல இல்ல, இது நில கதவுலே வடக்கு வாசல் வாசல் சார். வடக்கு வாசல், வடக்குல பிள்ளையார் இருக்காரா இல்லையா? ஆமா, பிள்ளையார் வந்து இது நிலைய கதவுல வந்து வரைஞ்சிருக்கேன் சார். கதவுல வந்துட்டீங்க. பிள்ளையார் உருவம் வந்துட்டாலே கணம் கூடுமா கூடாதா? கேட்கிற கேள்வி புரியல. சொல்லுங்க சார். புரியல சார், சொல்லுங்க சார். பிள்ளையாருங்கிறது கனமானவர், கரெக்டா? ஆமா சார். பிள்ளையாருடைய தன்மை வந்து கணம் தானே? ஆமா ஆமா. அவருக்கு பேரே கணநாதன்னே பேர் உண்டு, கரெக்டா? ஆமையா. அவர் நீர் உடம்பு, கரெக்டா? நான் தெய்வ கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னதுக்கு சாமியை பத்தி எல்லாம் இன்னைக்கு பேசுவோங்கிறதுக்காக தெய்வ கிளாஸ் எடுக்கிறேன், நம்ம வழிபாட்டு முறைக்கு எடுக்கிறேன்னு சொன்னது. ஓ சரி சரிங்க சார். அன்னைக்கு பிள்ளையார பத்தி உங்களுக்கு தகவல் கொடுத்தாரு, சரியா? சரிங்க சரிங்க. நல்லது, வாங்க. வேற யாரு கேள்வி? சரி. ஐயா வணக்கம். எல்லாரும் சொல்லுங்க. கேளுங்க. கொஞ்சம் நிறைய நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம், சந்தேகமாவே கேட்டுட்டு இருக்கோம். அடுத்தடுத்த வகுப்புலயும் கொஞ்சம் மிச்சம் மீதி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய நம்ம பார்க்க வேண்டியிருக்கு, கேட்க வேண்டியிருக்கு. இன்றைய வகுப்பு வாழ்த்துக்கள், வணக்கங்கள். உங்களுடைய மனமார்ந்த மனம் பதிந்த தகவலை இன்னைக்கு நீங்க குரூப்ல வந்து பதிவு செய்வீங்க. வந்தவங்க அனைவரும் பதிவு செய்வீங்கன்னு நம்புறோம். நீங்க பதிவு செஞ்சாதான் வரவங்களுக்கு வந்து நம்ம இதை மிஸ் பண்ண விவரங்கள் என்னத்தை மிஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியும். அதனால இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 68 பேர் வந்திருந்தீங்க. 68 பேரும் பதிவு செய்வீங்கன்னு நம்புறேன். நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா இன்னும் 60ங்கிறது 150 மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா குழுவுல கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேல இருக்கீங்க. ஆனா வர்றது வந்து சொற்பமா தான் வரீங்க.
நீங்க வந்து கிடைச்ச பயன் வந்து மற்றவங்க என்ன மிஸ் பண்ணாங்கிறது தெரியணுங்கிறதுக்காக உங்களுடைய பதிவை வந்து செய்யும்படி அன்புடன் வேண்டுகிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் வணக்கம். அடுத்த வகுப்புல அனைவரையும் சந்திப்போம். எல்லாம் நன்றிங்க. நன்றிங்க மேடம். நன்றிங்கய்யா. மிகவும் நன்றிங்க. நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க மேடம். எல்லாரும் பதிவை போடுங்க, குழுவுல பதிவு செய்யுங்க. சரியா? பதிவு செய்யுங்க. கண்டிப்பாங்க ஐயா. நன்றிகள். இப்ப ஐயா பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருச்சிக்கு ஒரு மீட்டிங் போயிருந்தாங்க. ஐயா அப்படி இருந்தும் போயிட்டு வந்து நமக்காக உடனே இந்த கிளாஸ் கரெக்டா ஒரு 1/2 தான் டைம் இருந்திருக்கும். ஐயா உடனே வந்து கிளாஸ் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ ஐயாவுக்கு வந்து எல்லாரும் ஒரு மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கலாம். ஐயா வந்து அடுத்த பதிவுல இன்னும் நம்ம ஐயா கிட்ட நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நம்ம வகுப்பு நிறைவு பண்ணிக்கலாம். மீண்டும் வேறு வகுப்பில் சந்திக்கலாம். மிக்க நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி. நன்றிங்க சார். தேங்க்யூ சார். எல்லாரும் ஐயாவுக்கு நன்றி சொல்லுங்க. தேங்க்யூங்க சார். 2 பேருக்குமே தேங்க்ஸ் சொல்லிடலாம். தேங்க்யூங்க சார்.